This is my mom's Unavu channel. So I'm just introducing me for her. Hello friends, welcome and welcome to my channel. இன்னைக்கு நம்ம பொங்கல் ஸ்பெஷலா பார்க்க போறது ஸ்வீட் கார்ன் வடா. என்னோட சேனலை கண்டினியூஸா வியூ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க குக்கிங் ரொம்ப பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபார்வர்ட் பண்ணாம பாருங்க. நான் என்னோட வீடியோல ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னன்னு நான் காட்ட போறேன். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸை வந்து எவ்வளோ சின்னதாக நறுக்கிறதுன்றதை காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வடை பண்ணோம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இன்னைக்கு நம்ம பொங்கல் ஸ்பெஷலாக பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் வடை. இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்வீட் கார்ன் 2, சோம்பு 1 டீஸ்பூனு, பூண்டு 1, ராக் சால்ட்டு அப்படி இல்லைன்னா கல்லுப்பு 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை அப்படியே ஒரு ஃபுல் காம்பை எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகாய் வந்து நான் நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். நான் 4 தான் எடுத்திருக்கேன். எனக்கு காரம் கம்மியாக வேணுன்றதுக்காக நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் 1, கொத்தமல்லி இலை அப்படியே ஒரு கொத்து எடுத்துக்கலாம், ஒரு கை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாம். அரிசி மாவு 1/2 கப்பு, நல்லா நைஸாக இருக்கிற அரிசி மாவு எடுத்திருக்கேன் 1/2 கப்பு. மைதா மாவு 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து வடை நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை சேர்க்குறோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, குக்கிங் ஆயில் 1 கப்பு இல்லாட்டினா 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. வடை நல்லா பொரிக்கிற அளவுக்கு இருக்கணும். தண்ணி, வடை தட்டும்போது நம்மளுக்கு கையில் லைட்டாக தொட்டு தட்டுறதுக்காக. இன்னைக்கு வந்து ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணி தான், அதாவது அமெரிக்கன் கார்ன் சொல்லுவாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு வடை பண்ண போகிறேன். இந்த அமெரிக்கன் கார்ன் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம நாட்டுச்சோளம் வந்து கொஞ்சம் ஆரஞ்சிஷாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் டார்க் ஆரஞ்சாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நான் இன்னும் அதை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்கல, எனக்கு இங்கே கிடைக்கல. நான் கண்டிப்பாக கிடைக்கும் போது நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட ரெசிபியை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது அமெரிக்கன் கார்ன். அந்த கார்னில் இருக்கிற தோல் நார் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு வேக வைக்க போகிறோம். இது மஞ்சள் கலராக இருக்கிறது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சாக மாற ஆரம்பிக்கும். நான் இந்த மெத்தட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறது. நீங்கள் வந்து ஃப்ரோசன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெட் நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி அந்த கார்னை வந்து ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் வேறு ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கார்ன் எடுக்கிறீங்கனாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கார்னை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வெங்காயமும் கொத்தமல்லியும் இந்த மாதிரி பொடுசாக நறுக்கிக்கணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, காஞ்ச மிளகாய் காம்பு நீக்கிட்டு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துருங்க. உப்பு 3/4 டீஸ்பூன் நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை காம்பை நீக்கிடுங்க, நீக்கிட்டு இதில் சேர்த்துருங்க. முதல்ல நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட போகிறோம். கூடவே நம்ம கார்னையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நல்லா அரைச்சிருங்க. ரொம்பவும் அரைக்கக்கூடாது, மாவாக இடக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். முழுசாக ஏதாவது கார்ன் இருந்தது அப்படின்னா ஆயிலில் பொரிக்கும் போது வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் 1/2 கப்பு அரிசி மாவு 1/4 கப்பு மைதாவை ரெண்டுத்தையும் நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. தண்ணி விடாமல் பிசைங்க.
இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து நல்லா உருண்டை குட்டி குட்டியாக உருண்டை செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம லைட்டாக தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணி ஃப்ளாட்டாக தட்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம கடாயில் 1 கப்பு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா வந்து சூடாக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக சின்னதாக போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சான்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கோங்க. குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை எல்லாத்தையும் ஆயிலில் பொரிக்க விடுங்க. நீங்கள் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் வந்து பொங்கி வரும். கொஞ்சம் வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த மேலே பொங்கி வர்றது எல்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை திருப்பி விடுங்க. கருகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் திருப்பி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துக்குள்ளே வந்து வடை ஆகிடும். நீங்கள் வடை தட்டும்போது பார்த்து தட்டுங்க. நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஆயில் ரொம்ப இருக்க ஆரம்பிச்சிடும். ரெடி ஆயிடுச்சு. இதுதான் எங்களோட இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல். Happy Pongal!